जय श्री राम, जय सीताराम, 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 जय श्री राम, जय सीताराम. அம்மா தாயே ஆதிபராசக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா, மென்மேலும் வளரணும் அம்மா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அம்மா தாயே ஓம் சக்தி பராசக்தி ஆதி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி வெற்றிகரமாக 33வது நாள், நேற்று இரவு 32வது நாள் இரவு. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஷட ஷிபா நகர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பேர். நாம் நேற்று இரவு 32வது நாள் இரவு இங்கே தான் வந்து தங்கிக்கிட்டோம். நல்ல ஒரு அம்சம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழல். ஏன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக கூகுள் மேப்பில் வந்து இந்த மாதிரி கோயிலில் தான் தங்குறான்னு பதிவு மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. அதனால் வந்து இங்கே இருக்கிற சூழல், இங்கே இருக்கிற மனிதர்கள், அவங்க பழகிற விதம், நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதம், அதெல்லாம் ரொம்ப மன மகிழ்ச்சி அளிக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கோயில் எல்லாமே கோயில் புதுசாக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பக்கமாக தான் எல்லாமே கோயில் எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. குறையெல்லாம் நம்மக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன உதவி வேணும்னு தான் அவங்க செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் வந்து இந்த எப்படி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து மாரியம்மன் சொல்கிறோமோ அதேமாரி தான் இங்கேயும் பெத்தம்மன்னு சொல்லி இங்கே எல்லாமே வழிபடுறாங்க. நேற்று தங்கின இடம், அதாவது நேற்று நைட்டு தங்கின இடம் ராமபேட்டை அப்படிங்கிற ஊரில், அங்கேயும் பெத்தம்மாள் சாமி இருக்குது. அங்கே வந்து புலி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. இங்கே வந்து ஆதிசேஷன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஊரில் இப்படி மாரியம்மனும், நம்ம சேலத்து மாரியம்மனும், சமயபுரத்தால் மாரியம்மனும், அதேமாரியே இங்கேயும் வந்து பெத்தாள் அம்மன் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா சிறப்பாக கோயில் கட்டியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் அந்த கோயிலில் தங்கிக்கிறது, மாரியம்மன் வந்து அந்த கோயிலில் தங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டு நம்ம இங்கே வந்து தங்கும்போது நம்ம வந்து கடைக்கு வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து சின்ன ஒயர் சுவிட்ச் மாற்ற போயிருந்தோம். நேற்று இங்கே ஹோலி பண்டிகைங்கிறதுனால கடை இல்லை. அதனால் வந்து நம்ம ஒரு வெல்டிங் கடை இருந்துச்சு. அவர் சாமி பாய் சாமி தான், இருந்தாலுமே வந்து போனோம். உடனே சுவிட்சு மாற்றி தரீங்களான்னு கேட்டோம். இருந்தாலும் சரி, அவர் வேறு சுவிட்சு அவர் கடையில் இருந்து எடுத்து நமக்கு போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்தது இல்லாமல் இந்த ஊரில் எந்த ஊருன்னு கேட்டார். தமிழ்நாடுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம பத்திரிக்கைகளும் கொடுத்து இது பேசணும். அப்புறம் அவர் சொன்னார், இங்கேயும் தமிழ்காரங்க இருக்கிறாங்கப்பா, இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சரி சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வந்து அந்த தமிழ்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினார். இப்படி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாத யாத்திரை வந்திருக்கிறாங்க கோயிலில், நம்ம எல்லையம்மன் கோயிலில் தான், பெத்தாம்மன் கோயிலில் தான் தங்கியிருக்கிறாங்கன்னு தெலுங்கில் பேசினாங்க. அப்புறம் அவர் வந்து அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு பேசுங்கன்னாரு. அப்புறம் என்னை பகிர்ந்துக்கிட்டு அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது பகிர்ந்துக்கும் போது சொன்னார், நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்திருக்கிறேன் சாமி, கடைக்கு வந்து ஜாமானம் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொன்ன உடனே அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சடாசிவா அப்படிங்கிற நகர்லேயே தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. உடனே அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வீட்டில் இருக்கிற பாப்பா, அவங்க பொண்ணு, அவங்க பையன், அந்த அம்மா மனைவி, அவங்க 3 பேர்த்தையுமே சாமிங்களை இங்கே வந்திருக்கிறாங்க, நம்ம பெத்தாம்மன் கோயிலில் தான் தங்கியிருக்கிறாங்க, நீ போய் எங்களுக்கு ஏதாவது உதவி ஏதாவது வேணுமா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொன்னது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலாகவும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் இருக்கிறீங்க, நான் வரதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே 1/2 மணி நேரம் கூட ஆகலாம், நீ போய் ஏதாவது வேணுமா என்னான்னு போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. என்ன ஒரு சந்தோஷம்னா, இப்போ நம்ம 950 கிலோமீட்டருக்கு மேலே 1000 கிலோமீட்டருக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்துமே நமக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு இதில் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கடவுளை பெத்தாம்மா தரிசனம் பண்ணிட்டு
ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அயோத்தி ராம ஜென்மபூமி பாத யாத்திரை முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக தொடங்கி இன்றைக்கி 33வது நாள். ஹைதராபாத்லேருந்து 131 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து கிளம்பலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.